சவுதி அரேபியால உம்ரா விசால நீங்க இருந்தீங்கன்னா, ஏப்ரல் 18க்குள்ள சவுதியிலருந்து எக்ஸிட் ஆகி தான் ஆகணும். இது ஆல்ரெடி வந்த அனௌன்ஸ்மெண்ட் தான். உம்ரா விசால நீங்க எந்த ரீஜியன்ல இருந்தாலும் சரி, நீங்க எக்ஸிட் ஆகி தான் ஆகணும். அப்படி இல்லைனா ஃபைன்ஸ் அதிகமா வரும். அது மட்டும் இல்லாம நெறைய வருஷத்துக்கு சவுதி அரேபியாக்குள்ள என்டர் ஆகாத மாரி பாஸ்போர்ட் பிளாக் பண்ணவும் நெறைய சான்ஸ் இருக்கு. ஃப்ளைட்ஸ் எல்லாமே இப்ப நெறைய ஆப்பரேட் ஆகுது. ஸோ செக் பண்ணி டிக்கெட் புக் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்க விசிட் விசா, இல்ல ஃபைனல் எக்ஸிட் அண்ட் டிரான்சிட் விசா எந்த விசால நீங்க இப்ப இருந்தாலுமே சரி, கரண்ட் சிச்சுவேஷனுக்காக எக்ஸிட் ஆகாம இருந்திருப்பீங்க. உங்க விசாவும் எக்ஸ்பயர் ஆகியிருக்கும் அண்ட் நெறைய பேருக்கு விசா எக்ஸ்டெண்ட் பண்ணவும் சான்ஸ் கிடைச்சிருக்காது. உங்க எல்லாருக்குமே கிரேஸ் பீரியட் குடுத்திருக்காங்க. இதுக்கு டெட்லைன் ஏப்ரல் 18. அதுக்குள்ள எப்ப வேணும்னாலும் நீங்க எக்ஸிட் ஆகிடணும். இதுக்கு நீங்க எந்த விதமான பெனால்டீஸ் அண்ட் ஃபைன்ஸ் எதுவுமே பே பண்ண தேவையில்ல. டைரக்ட் ஏர்போர்ட்ல இருந்து ஏப்ரல் 18க்குள்ள எப்ப வேணாலும் எக்ஸிட் ஆகிடலாம். அதையும் தாண்டி ஸ்டே பண்ணீங்கன்னா பெனால்டீஸ் வரும். இது எக்ஸ்டென்ஷன் கிடையாது. கிரேஸ் பீரியட் கரண்ட் சிச்சுவேஷனுக்காக குடுத்திருக்காங்க. இதை யூஸ் பண்ணி பெனால்டீஸ் எதுவுமே இல்லாம எக்ஸிட் ஆகிடுங்க. நியூ விசா ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அப்ளை பண்ணி நீங்கள் சவுதி அரேபியாக்குள்ளே வரலாம். அண்ட் உம்ரா விசாவும் ஹஜ் பீரியட் முடிஞ்சு ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி சவுதி அரேபியா பற்றின அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க.